12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அலகு 3 ஆட்சித்துறை யூனிட் 3 எக்ஸிக்யூட்டிவ். இதில் இருக்கிற ஆர்டிகல்ஸ் சட்டப்பிரிவு பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் தகுதி மற்றும் தேர்தல். உறுப்பு 58 இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். குடியரசுத் தலைவரோட தகுதி சட்டப்பிரிவு 58 கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயதை பூர்த்தி செய்தவராக இருக்க வேண்டும், மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் கொண்டிருத்தல் வேண்டும். அப்புறம் மத்திய மாநில அல்லது உள்ளாட்சி அமைப்புகளோ அவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள எந்த ஒரு அமைப்பிலோ ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியிலும் இருந்தாலும் அவர் குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர் ஆவார். அதாவது மத்திய அரசு, மாநில அரசு இல்லை உள்ளாட்சி அமைப்பில் அதாவது கவர்மெண்ட் ஜாப், எந்த கவர்மெண்ட் ஜாப்லேயும் அவர் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தாருன்னா அவங்க வந்துட்டு குடியரசுத் தலைவராக போட்டியிட முடியாது. Qualification and election of president. Article 58 says no person shall be eligible for election as president unless he is a citizen of India, has completed the age of 35 years, is qualified for election as a member of Lok Sabha. A person shall not be eligible for election as president if he holds any office of profit under the government of India or the government of any state or under any local or other authorities subjected to the control of any of the state government. அடுத்தது அரசமைப்பு 52வது உறுப்பு குடியரசுத் தலைவர் பதவிக்கான குறைந்தபட்சம் 50 தேர்வுக்குழு உறுப்பினர்களால் முன்மொழி செய்யப்பட வேண்டும் என்றும், மேலும் வேட்பாளர் தேர்வுக்குழுவின் 50 உறுப்பினர்கள் மூலம் வழிமொழியப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. மேலும் ஒவ்வொரு வேட்பாளரும் 15,000 இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக கட்ட வேண்டும். பதிவான வாக்குகளில் 1/6 ஒரு பங்கை ஒரு வேட்பாளர் பெறவில்லை எனில் இத்தொகை அவருக்கு திருப்பி தரப்பட மாட்டாது. இப்போ சட்டப்பிரிவு 52 படி இந்தியாவுக்கு குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும். அந்த பதவிக்கு எப்படி போட்டியிடலாம் அப்படின்னா, அந்த பதவிக்கான தேர்வுக்குழு வாக்காளர்களில் 50 பேர் முன்மொழி பண்ண வேணும். இவங்க குடியரசுத் தலைவராக இருக்கலாம்னு சொல்லிட்டு முன்மொழியணும். 50 பேர் வழிமொழியணும். முன்மொழிதல்னா இவர் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிமொழிதல் வந்து அவங்க இருக்கட்டும்னு சொன்னது சரிதான், இவர் இருக்கலாம், குடியரசுத் தலைவராக நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம், குடியரசுத் தலைவராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வழிமொழியணும். இப்படி குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு வேட்பாளர் ஆகிறாங்க அப்படின்னா, வேட்பாளராக நிற்கிறாங்கன்னா அவங்க 15,000 ரூபாயை வந்து இந்திய ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையாக வைக்கணும். அப்புறம் இந்த மாதிரி 15,000 ரிசர்வ் வங்கியில் வைப்பு தொகையை வச்சு போட்டிடுறாங்க. அதில் வந்து வாக்களிக்கப்படும். அதில் 1/6 ஒரு பங்கை ஒரு வேட்பாளர் பெறவில்லை. அவங்க வாக்கில் வந்துட்டு வாக்காளர்கள் எண்ணிக்கையில் 1/6 ஒரு பங்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக பெற்றிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு இந்த தொகை வந்து திருப்பி தர மாட்டாங்க. Article 52 provides that the nominated of a candidate for election to the office of president must be subscribed by the least 50 electors as proposers and seconded by the another 50 electors of a electoral college. Every candidate has to make a security deposit of 15,000 in the Reserve Bank of India. The amount shall be forfeited if the candidate does not secure 1/6 of the votes polled. அடுத்தது இந்திய அரசமைப்பின் 52வது உறுப்பு இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது. இந்திய அரசமைப்பு படி சட்டப்பிரிவு 52 அதில் வந்து இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்கிறாங்க. சட்டப்பிரிவு 53
இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை குடியரசுத் தலைவருக்கு அளிப்பதுடன் அவற்றை நேரடியாகவோ மறைமுறையாகவோ செயல்படுத்த வகை செய்கிறது. 52 குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்லுது. 53 இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு கொடுக்குறாங்க. அதில் அவர் நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ அந்த ஆட்சி அதிகாரத்தை செயல்படுத்துகிறாங்க. Article 52 of our Constitution lays down that there shall be a President of India. Article 53 lays down that the executive power of the Union shall be vested in the President and be exercised by him directly or indirectly. அடுத்தது இந்திய அரசமைப்பின் 18 பாகத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் நெருக்கடி கால அதிகாரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதாவது பகுதி 18 இந்திய குடியரசுத் தலைவர் நெருக்கடி காலத்தில் என்னென்ன அதிகாரங்களே இருக்கும், அவங்களுக்கு என்னென்ன செயல்கள் செய்யணும் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு. The emergency powers of the President of India are specified in Part 18 of Indian Constitution. அடுத்தது குடியரசுத் தலைவர் அமெரிக்கா அரசமைப்பினை போன்று இந்திய அரசமைப்பும் துணை குடியரசுத் தலைவர் பதவியை இந்திய அரசமைப்பு உறுப்பு 63 வழங்குகிறது. இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவி நாட்டின் 2வது மிக உயர்ந்த பதவியாகும். இப்போ இந்த துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற பதவி அமெரிக்க அரசமைப்பு போன்றது தான் இந்தியாவிலும் இருக்குது. இந்த துணை குடியரசுத் தலைவர் 2வது உயர்ந்த பதவியாக இருக்குது. இது எந்த சட்டப்பிரிவுப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 63 உறுப்பு 63. Vice President. On the pattern of the Constitution of USA, the Indian Constitution provides for the office of the Vice President of India. Article 63. The Vice President of India occupies the second highest office in the country. அடுத்தது இந்திய அரசமைப்பின் 63 முதல் 70 வரையான உறுப்புகள் குடியரசு துணை தலைவர் பற்றியதாகும். சட்டப்பிரிவு 63லிருந்து 70 வரைக்கும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் பற்றினது. குடியரசு துணைத் தலைவர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு தகுதி என்ன, அவங்க தேர்வு முறை என்ன அப்படின்றது இந்த 63லிருந்து 70 வரைக்கும் கொடுத்துருக்கோம். Article 63 to 70 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் வைஸ் பிரசிடென்ட். அடுத்தது இந்திய அரசமைப்பின் 4 பகுதியில் உள்ள 52 முதல் 78 வரையிலான உறுப்புகள் ஒன்றிய ஆட்சித்துறை பற்றியது. பகுதி 4 உள்ள சட்டப்பிரிவுகள் 52 முதல் 78 வரை எதை பற்றி சொல்லுதுன்னா ஒன்றிய ஆட்சித்துறை பற்றி சொல்லுது. ஆர்டிகிள் 52 to 78 in Part 5 of the Indian Constitution deals with the Union Executive. பாருங்க, தமிழில் பகுதி 4ன்னு சொல்லியிருக்காங்க, அது பகுதி 5. பகுதி 5 தான் கரெக்டு. பகுதி 5ல் சட்டப்பிரிவுகள் 52லிருந்து 78 வரைக்கும் ஒன்றிய ஆட்சித்துறை யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பிரதமரின் தேர்வு மற்றும் நியமனம் பற்றிய குறிப்புகள் எதுவும் அரசியலமைப்பில் இல்லை. பிரதமர் பதவிக்கு நேரடி தேர்தல் எதுவும் இல்லை. அரசமைப்பின் 75 உறுப்பு பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுகிறது. அதாவது சட்டப்பிரிவு 75 பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வதாக கூறுது. ஆனால் பிரதமரை தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்ய இயலாது. மக்களவையில் பெரும்பான்மையுள்ள கட்சி, மக்களவையில் பெரும்பான்மை இருக்கிற கட்சி அல்லது கட்சியின் கூட்டணியின் தலைவர், கட்சியோட கூட்டணி தலைவர் பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார். மக்களவையில் பெரும்பான்மையுள்ள கட்சி அல்லது கட்சி கூட்டணியின் தலைவரை பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. எந்த ஒரு கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில், எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா
பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடியவர் என குடியரசுத் தலைவர் கருதப்படுகின்றார். பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அந்த பெரும்பான்மையை திரட்டுவார். ஒருவரை பிரதமராக பெரும்பான்மை கூட்டி அதில் ஒருத்தரை வந்துட்டு அவர் பிரதமராக நியமிப்பார். பிரதமருக்கென குறிப்பிட்ட பதவிக்காலம் எதுவும் இல்லை. பிரதமருக்கு குறிப்பிட்ட பதவிக்காலம் எதுவும் இல்லை. பெரும்பான்மை கொண்ட கட்சி அல்லது கட்சியின் தலைவராக இருக்கும் வரையிலே அவர் பிரதமராக இருப்பார். பெரும்பான்மை கட்சியாக இருக்கணும், இல்லாட்டி அந்த கட்சியின் தலைவராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்துட்டு பிரதமராக இருப்பார். சட்டப்பிரிவு 75 படி பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. இதில் பிரதமரை தேர்வு பண்ணுறதுக்குன்னு தனியாக குறிப்பு எதுவும் அரசமைப்பில் இல்லை. அதுக்கான ரூல்ஸ் எதுவும் தனியாக இல்லை. இதில் பிரதமர் தன்னிச்சையாக குடியரசுத் தலைவர் தேர்வு செய்கிறதில்ல. மக்களவையில் பெரும்பான்மையுள்ள கட்சியில் அல்லது கட்சிகளின் கூட்டணி தலைவரை தான் பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறாரு. இதில் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரும்பான்மை ஆதரவை திரட்டக்கூடிய தகுதி குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. அப்படி பெரும்பான்மை கூட்டி யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அந்த கட்சியில் இருக்கிறவங்க இல்லாட்டி அந்த கட்சியோட தலைவரை பிரதமராக தொடரலாம். The Constitution does not contain any specific procedure for the selection and appointment of the Prime Minister. There is no direct election to the post of Prime Minister. Article 75 says that the Prime Minister shall be appointed by the President. Appointment is not by choice of the President. The President appoints the leaders of the majority party of the coalition of the parties that commands a majority in the Lok Sabha as the Prime Minister. In case no single party gets a majority, the President appoints the person most likely to secure a majority support. The Prime Minister does not have a fixed tenure. He or she continues in power as long as he or she remains the leader of the majority party or coalition. அடுத்தது குடியரசு துணைத் தலைவர் அப்பதவியினால் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார். குடியரசு துணைத் தலைவர் அந்த பதவி இருக்கிறதுனால மாநிலங்களவையில் அலுவல் வழி தலைவராகிறாரு. அரசமைப்பு 64 இது எதுபடினா அரசமைப்பு 64ஆம் உறுப்பு சட்டப்பிரிவு 64ல் அவர் மாநிலங்களவை கூட்டங்களை நடத்துகிறார். மாநிலங்களவையோட கூட்டத்தை யார் நடத்துறாங்க? குடியரசு துணைத் தலைவர். மக்களவையின் சபாநாயகர் போன்றே இவருக்கு மாநிலங்களவையின் அதிகாரம் உள்ளது. மக்களவையில் சபாநாயகருக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்கோ அந்த மாதிரி மாநிலங்களவையில் குடியரசு துணைத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கு. மாநிலங்களவையின் தலைவர் என்ற நிலையில் மட்டுமே இவர் ஊதியம் பெறுகிறார். மாநிலங்களவையின் தலைவர் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அவர் ஊதியம் பெறாங்க. அது போக குடியரசு துணைத் தலைவருக்குன்னு தனியாலாம் கிடையாது. ஏனெனில் குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு என எந்த ஊதியமும் இல்லை. குடியரசு துணைத் தலைவரின் இறப்பு அல்லது பதவி நீக்கம் ஆகியவற்றின் காரணமாக காலியிடம் ஏற்பட்டால் அல்லது வேறு ஒரு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை குடியரசு துணைத் தலைவர் அப்பதவியை கூடுதலாக வகிப்பார். இப்போ ஒரு குடியரசுத் தலைவர் இறந்துட்டாங்க இல்லாட்டி அவங்க பதவி நீக்கம் செஞ்சிட்டாங்க அப்படின்னா அது காலியிடம் ஏற்பட்டுருச்சுன்னா அதில் வேறு ஒரு குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுற வரைக்கும் குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவராகவும் கூடுதல் பதவி வகிப்பார். இந்த காலம் 6 மாதங்களுக்கு மட்டுமானது. அப்போ என்னன்னா 6 மாதத்துக்குள்ள குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துடணும். இந்திய குடியரசுத் தலைவராக செயல்படும் போது குடியரசு துணைத் தலைவரின் ஊதியம் இதரப்படிகள் நாடாளுமன்ற முடிவுகளின்படி பெறுகின்றார். அப்போ அவங்களுக்கு கூடுதலான பதவி வரும்போது கூடுதலான வேலை வரும்போது அவங்களுக்கான ஊதியம் இதரப்படிகள் எல்லாம் நாடாளுமன்றம் என்ன முடிவு பண்ணுதோ அதுபடிதான் இருக்கும். அதே நேரத்தில் அவர் மாநிலங்களவையின் தலைவராகவும் செயல்பட முடியாது. மாநிலங்களவையோட தலைவரா அவரு செயல்பட மாட்டாரு. The Vice President is the ex officio
chairman of the Rajya Sabha, Article 64 of the Indian Constitution. He presides over the meeting of Rajya Sabha as the presiding officer of the Rajya Sabha. His functions and powers are similar to those of the Speaker of the Lok Sabha. He draws his salary as the chairman of Rajya Sabha because the vice president's office itself carries no salary. In the event of occurrence of any vacancy in the office of the president by reason of his death, resignation or removal or otherwise, the president shall act as a Vice President shall act as a president until a new president is elected. This period shall not exceed 6 months. While acting as a president, the vice president gets salary, allowance, emolument, etc. as may be fixed by the parliament by law, and during that time he does not perform the duties of the chairman of Rajya Sabha. அடுத்தது மத்திய அமைச்சர்கள் குழு. அரசமைப்பு 74 உறுப்பின்படி, சட்டப்பிரிவு 74 படி குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு இருக்கும். அதாவது சட்டப்பிரிவு 74 படி குடியரசுத் தலைவருக்கு உதவுறதுக்காகவும் ஆலோசனை வழங்குறதுக்காகவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்டு ஒரு அமைச்சரவை குழு இருக்கும். குடியரசுத் தலைவர் தமது பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் இந்த அமைச்சர்கள் குழு ஆலோசனைப்படி நடந்து கொள்வார். குடியரசுத் தலைவர் இந்த அமைச்சர்கள் குழுவோட ஆலோசனைப்படி தான் நடந்துக்குவாரு. அமைச்சர்கள் குழுவின் ஆலோசனையை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்கிறார். அமைச்சர்கள் குழுவில் 3 வகையான அமைச்சர்கள் இருப்பாங்க. முதல் அமைச்சர் கேபினெட் அமைச்சர்கள், இரண்டாவது அமைச்சர்கள், மூன்றாவது துணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள். கேபினெட் அமைச்சர்கள் கொள்கை முடிவுகளை எடுப்பதில் ஈடுபடுவர். கேபினெட் அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கான கொள்கைகளை எடுப்பதில் ஈடுபடுவாங்க. மற்ற இரு பிரிவு அமைச்சர்களும் நிர்வாக பொறுப்புகளை மேற்கொள்கிறார். கேபினெட் அமைச்சர் கொள்கைகளுக்காக, மற்ற இரு அமைச்சர்களும் நிர்வாக பொறுப்புகளை ஏற்றிருக்காங்க. இந்த 3 பிரிவு அமைச்சர்களுக்கும் வெவ்வேறு விதமான பதவி, ஊதியம் உள்ளிட்ட படிகள், அரசியல் முக்கியத்துவம் ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. அனைவருக்கும் உச்சமாக பிரதமர் நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரத்தை கொண்டவராக இருக்கிறார். பிரதமர் தான் நாட்டின் மிக உயர்ந்த ஆட்சி அதிகாரம் கொண்டவராக இருக்கிறாரு. Article 74 of the Constitution lays down that there shall be a council of ministers with the Prime Minister as the head to aid and advise the President, who shall in the exercise of his functions act in accordance with the advice of the Council of Ministers. That means there shall be a council of ministers. The president accepts the advice of the council of minister. The council of minister consists of 3 categories, namely cabinet ministers, ministers of state and deputy minister. While the cabinet ministers are involved in policy decision making, the other 2 categories have more administrative responsibilities. The difference between them lies in their respective ranks, emoluments and political importance. At the top stand of the Prime Minister, the supreme governing authority of the country. அடுத்தது ஆட்சித்துறை. மாநிலங்கள்ல ஆட்சித்துறை எப்படி இருக்கு? இந்திய அரசமைப்பின் 4வது பகுதியில், இந்திய அரசமைப்போட 4வது பகுதியில் 153 முதல் 153 முதல் 167. பாருங்க, இதுல பகுதி தப்பா கொடுத்திருக்காங்க. பகுதி 6, இந்திய அரசமைப்பு பகுதி 6ல
சட்டப்பிரிவு 153 முதல் 167 வரையிலான உறுப்புகள் மாநிலத்தோட நிர்வாகத்தை குறிப்பிடுறது. மத்திய அரசில் காணப்படும் நாடாளுமன்ற நிர்வாக முறையே மாநிலத்திலும் உள்ளது. மத்தியில எப்படி நிர்வாக முறை இருக்கோ அதே மாதிரிதான் மாநிலத்திலும் இருக்கு. மாநில நிர்வாகமும் ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் தலைவராக கொண்ட அமைச்சர்கள் குழு ஆகியவற்றை கொண்டது. மத்தியில மாநிலத்தில் எப்படி இருக்கும், ஆளுநர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் முதலமைச்சர் தலைவராக கொண்டு ஒரு அமைச்சர் குழு இருக்கும். அதே மாதிரி மத்தியில குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, அப்புறம் மாநிலத்தில் ஆளுநரை நிர்வாகத்தின் தலைவராக உள்ளார். மாநிலத்தில் என்ன ஆகும், ஆளுநரே தான் நிர்வாக தலைவராக இருக்கிறாரு. அனைத்து மாநிலங்களிலும் இதே முறைதான் உள்ளது. இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் இதே முறைதான். ஆனால் சில மாநிலங்களில் ஒற்றை அவைகளை கொண்ட சட்டமன்றமும் மற்ற சில மாநிலங்களில் 2 அவை கொண்ட சட்டமன்றமும் உள்ளது. அதாவது மேலவை கீழவை. சில மாநிலங்கள்ல கீழவை மட்டும்தான் இருக்கு, சில மாநிலங்கள்ல மேலவை கீழவை இருக்கு. ஆனால் பகுதி 6வது பகுதியில் காணப்படும் இப்பிரிவுகள், அதாவது பகுதி 6ல காணப்படும் இப்பிரிவுகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு பொருந்தாது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் உறுப்பு 370 படி என்ன ஆகுதுன்னா, ஜம்மு காஷ்மீருக்கு தனியான சிறப்பு நிலை இருந்துச்சு. தனக்குன்னு அவங்களே ஆட்சி புரிஞ்சுக்குவாங்க அப்படி இருந்துச்சு. ஆனா இப்ப அதை ரத்து பண்ணிட்டாங்க. இதுல தமிழ்ல பகுதி 4ன்னு கொடுத்துருக்காங்க, அது பகுதி 6. Article 153 to 167 in Part 6 of the Indian Constitution deals with the state executive. The same pattern of the parliamentary form of government is followed in the state. The state executive consists of a governor, the council of ministers headed by the chief minister. At the head of the executive powers of state in governor, just as the president stands the head of the executive power of the union. All states of Indian Union have the same pattern of government. Some states have bicameral legislature and some states have unicameral registration. Part 6 of the Constitution, which deals with the government in the state, is not applicable to the state of Jammu Kashmir, which enjoys the special status and has a separate constitution of its own. Article 370. It was rejected. அடுத்தது ஆளுநரின் தேர்வு முறை. அரசமைப்பின் 153வது உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என்கிறது. சட்டப்பிரிவு 153 என்ன சொல்லுதுன்னா, ஒரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருப்பாங்க. பொதுவாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு ஆளுநர் இருப்பார். ஆனால் 1956ஆம் ஆண்டின் அரசமைப்பு திருத்தத்தின்படி 1956ஆம் ஆண்டு அரசமைப்பின் திருத்தத்தின்படி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக ஒருவரே இருக்க முடியும். Provisions for the governor. Article 153 of the Constitution lays down that there shall be a governor for each state. Normally, there will be a governor for each state, but the Constitution Amendment of 1956 makes it possible to appoint same person as the governor for 2 or more states. அடுத்தது ஆளுநரின் நியமனம். ஆளுநர் எப்படி நியமிக்கிறாங்க? ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். ஒரு மாநிலத்தோட ஆளுநர் என்ன பண்றாங்கன்னா, இந்திய குடியரசுத் தலைவரால நியமிக்கப்படுறாங்க. அது எந்த சட்டப்பிரிவின் கீழ்? 155வது சட்டப்பிரிவின் கீழே தான் நியமிக்கப்படுறாங்க. அப்படி நியமிக்கப்படும் ஆளுநருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னா, இந்தியாவின் குடிமகன், 35 வயதை நிறைவு செய்தவர், ஊதியம் பெறும் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது, நாடாளுமன்றம் அல்லது மாநில சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. Appointment of the governor. The governor of the state is appointed by the President of India. Article 155. No person shall be appointed as a governor unless he
he or she is a citizen of India, has completed the age of 35 years, does not hold any other office of profit, is not member of parliament or state legislator. பதவி மற்றும் காலம். ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். இது எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருதுன்னா சட்டப்பிரிவு 156. சட்டப்பிரிவு 156 கீழே ஆளுநருக்கான பதவிக்காலம் கொடுத்துருக்காங்க. ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டு. அவர் எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவரால் பதவி நீக்கம் செய்யப்படலாம். குடியரசுத் தலைவரால் ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்திற்கு மாற்றப்படலாம். குடியரசுத் தலைவர் ஒரு ஆளுநரை ஒரு மாநிலத்திலிருந்து மற்றொரு மாநிலத்துக்கு மாற்றப்படலாம். நாடாளுமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஊதியத்தை ஆளுநர் பெறுகிறார். நாடாளுமன்றத்தினால என்ன ஊதியம் நிர்ணயிக்கப்படுதோ அதுதான் ஆளுநர் பெற முடியும். அதன்படியே சில சலுகைகளும் படிகளும் பெறலாம். நாடாளுமன்றத்தின் மூலமாக தான் அவங்க நிர்ணயிக்கிற ஊதியத்தை படிகளை அவங்க சலுகைகளை ஆளுநர் பெறுகிறார். Term of office and position. The prescribed term of office for the governor in 5 years is 5 years, but he holds office at the pleasure of president. Article 156. He may be removed by the president at any time. He may be transferred by the president from one state to another too. The governor draws a salary which is fixed by the parliament. He is also entitled to certain allowance or benefits. அடுத்தது ஆளுநரின் அதிகாரங்களும் பணிகளும். நிர்வாக அதிகாரங்கள். ஆளுநரோட நிர்வாக அதிகாரங்கள் 154வது சட்டப்பிரிவின்படி தான் இருக்கு. ஆளுநர் மாநில அரசின் நிர்வாக தலைவராக இருக்கிறாரு. ஆளுநர் நிர்வாக அரசின் மாநில அரசின் நிர்வாக தலைவராக இருக்கிறாரு. ஆளுநர் நிர்வாக அதிகாரங்களை நேரடியாகவோ அல்லது அவருக்கு கீழ் உள்ளவர்களாலவோ செயல்படுத்திக்கிறாங்க. நேரடியாக அவர் பண்ணுவார், இல்லைன்னா அவருக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ்கள் மூலமாக அவர் அவரோட பணிகளை அதிகாரங்களை செயல்படுத்துவார். அனைத்து நிர்வாக செயல்பாடுகளும் அவருடைய பெயரில் நடத்தப்படுகின்றன. எல்லா நிர்வாக செயல்பாடும் அவரோட பெயரில் தான். அவருக்கு தெரியாம எந்த செயல்பாடும் நடக்க முடியாது. மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்திலும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. மாநில பட்டியலில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. The governor of state has more powers and performs a number of functions. The powers and functions of the governor. Executive power. Article 154. The governor is the executive head of the state government. The executive powers of the governor are to be exercised by him either directly or through officers subordinate to him, that is ministers. All executive actions are taken in his name. His executive powers extended to the administration of all matters included in the state list. அடுத்தது சட்டப்பிரிவு 356. மாநில நிர்வாகத்தை சீராக இயக்கும் பொறுப்பு ஆளுநருடையதாகும். மாநில நிர்வாகத்தை சரியான முறையில் கொண்டு போகிற பொறுப்பு ஆளுநருக்கு இருக்கு. மாநில அரசமைப்பு இயந்திரம் நிலை குலைந்து விட்டாலோ அல்லது மாநில நிர்வாகம் அரசமைப்பின் விதிமுறைகளுக்கு இணக்கமாக செயல்படாவிட்டாலோ அரசமைப்பு விதிகளின்படி அரசமைப்பு அவசர நிலையை பிரகடனப்படுத்தி குடியரசுத் தலைவர் ஆட்சியை அரசமைப்பு 356வது உறுப்பின்படி பரிந்துரைக்க ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. குடியரசுத் தலைவரது நேரடி ஆட்சி என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி என்று பொருள்படும். குடியரசுத் தலைவரது நேரடி ஆட்சி என்றால் மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி என்று பொருள்படும். அமைச்சரவை இல்லாத மாநில ஆட்சி என்றும் பொருள்படும். அதாவது சட்டப்பிரிவு 356 படி மாநிலத்தில் இருக்கிற செயல்பாடுகளை ஆளுநரால் சரியாக செய்ய முடியல அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆட்சியை நேரடியான ஆட்சி. இப்போது குடியரசுத் தலைவர் ஆளுநர் எப்படி ஒவ்வொரு நாட்டையும் இது பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டோட தலைவர் ஆளுநர்
ஆளுநராக இருக்காங்க. ஆளுநர் தான் எல்லா செயல்பாடுகளையும் செய்கிறாங்க. அவரால் சரியாக செய்ய முடியல அப்படின்னா குடியரசுத் தலைவர் அந்த செயல்பாடுகளில் ஈடுபடுறதுக்கான அவசர கால பிரகடனத்தை வந்துட்டு ஆளுநர் ஏற்படுத்தலாம். அதுக்கான சட்டப்பிரிவு தான் 356. அடுத்தது சட்டமன்ற அதிகாரங்கள். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி ஆவார். ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதி ஆவார். எனவே அவர் சட்ட அதிகாரங்களையும் கொண்டிருக்கிறார். அவரது இப்போ சட்டப்பிரிவு 168 படி ஆளுநர் மாநில சட்டமன்றத்தின் ஒரு பகுதியாக இருக்காங்க. அதனால அவருக்கு சட்ட அதிகாரங்கள் எல்லாம் இருக்கு. Legislative powers. The governor is the part of state legislature according to Article 168. அடுத்தது சட்டப்பிரிவு 213. சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலங்களில் ஆளுநர் அவசர சட்டங்களையும் பிறப்பிக்கலாம். ஆளுநர் இப்போ சட்டமன்றம் அமர்வில் இல்லை அப்படின்னா அந்த காலத்தில் ஆளுநர் அவசர சட்டங்களை பிறப்பிக்கலாம். எனினும் இத்தகைய அவசர சட்டங்கள் தொடர்வதற்கு அவை மாநில சட்டமன்றம் மீண்டும் கூடியதிலிருந்து 6 வாரங்களுக்கு அங்கீகாரம் அளிக்க வேண்டும். சட்டப்பிரிவு 213 கீழ் என்ன சொல்றாங்க அப்படின்னா சட்டமன்றம் அமர்வில் இல்லாத காலத்துல ஆளுநர் ஒரு அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம். ஆனால் சட்டமன்றம் தொடங்கியதற்கு அப்புறமா மாநில சட்டமன்றம் அது தொடங்கியதற்கு அப்புறமா 6 வாரத்துக்குள்ள அந்த அவசர கால சட்டத்திற்கு ஆளுநர் போட்ட அவசர கால சட்டத்திற்கு அங்கீகாரம் பெறணும். அப்படி அங்கீகாரம் பெற்றுச்சு அப்படின்னா அது தொடரலாம். அண்டர் ஆர்டிகல் 213 the government may promulgate ordinance during the period when legislature is not in session. However, for the continuation of such an ordinance, it has to be approved by the state legislature within 6 weeks from the reassembly of the legislature. Thank you.